ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாரியோ தமிழா. இந்த வீடியோவில் பெல் நிறுவனத்திலேருந்து ரிலீஸ் ஆகிருக்க ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு எக்ஸாம் கிடையாது, ஒன்லி இன்டர்வியூ மூலமாக தான் செலக்ட் பண்ணுறாங்க. மந்த்லி சேலரியே 60,000 வரைக்கும் தராங்க. நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டட்லேருந்து ஃபீல்டு ஆப்ரேஷன் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் இன்ஜினியர் போஸ்டிங்காக வேண்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்ட் இன்ஜினியர் போஸ்டிங்க்கு டோட்டலாக 31 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் பிஏ, பிடெக்கு அல்லது பிஎஸ்சி இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்டு டெலிகம்யூனிகேஷன், அது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அப் டு 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஃபீல்டு ஆப்ரேஷன் இன்ஜினியர் போஸ்டிங்க்கு டோட்டலாக 25 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் நீங்கள் பிஏ, பிடெக்கு, பிஎஸ்சி இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரானிக்ஸ் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், மெக்கானிக்கல் அல்லது எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது எம்சிஏ, மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்றாலும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்பர் ஏஜ் லிமிட் 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். டிசிப்ளின் அண்டு பிரான்ச் வைஸாக கொடுத்துருக்காங்க எலிஜிபிலிட்டி. இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களாம் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட்லேருந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 3 இயர்ஸும், எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு 5 இயர்ஸும், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 10 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷனாக கொடுத்துருக்காங்க. மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஆப்ரேஷன் இன்ஜினியர் போஸ்டிங்க்கு மாதம் 60,000 வரைக்கும் சம்பளம் தராங்க. இது ஃபஸ்ட் இயர் 60,000மும் அடுத்தடுத்த வருஷங்களில் ஒவ்வொரு வருஷத்துக்கும் 5,000 இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் இன்ஜினியர் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியே 40,000 தராங்க. அடுத்து ஒவ்வொரு வருஷமும் 5,000 இன்க்ரிமெண்ட் தராங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அலவன்ஸும் தராங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிக்ஸில் 3 இயர்ஸ்க்கு செலக்ட் பண்ணுறாங்க. ப்ராஜெக்ட் இன்ஜினியர் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 3 இயர்ஸ்க்கு செலக்ட் பண்ணுறாங்க. இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க உங்கள் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து. ஃபீல்டு ஆப்ரேஷன் இன்ஜினியர் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கான்ட்ராக்ட் பேசிக்ஸில் 3 இயர்ஸ்க்கு செலக்ட் பண்ணுறாங்க. உங்கள் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து நெக்ஸ்ட்டு 2 இயர்ஸே எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபீல்டு ஆப்ரேஷன் இன்ஜினியர் போஸ்டிங்க்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது நெட்வொர்க்கிங் அல்லது டேட்டா சென்டர் ஆப்ரேஷன், டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த ஃபீல்டில் உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் இன்ஜினியர் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஃபீல்டில் மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணுறாங்க. இன்டர்வியூ டேட்டு, டைமு, எங்கே இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஃபார்மில் இந்த இதில் தான் போய் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இங்கே ஒரு QR கோட் கொடுத்துருக்காங்க. 2 போஸ்டிங்க்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. பண்ணிவிட்டு ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னாலே ரெஜிஸ்டர் ஆகிடும். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இன்டர்வியூக்கு அலோவ் பண்ணுவாங்க. எப்படி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறதுன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 10th மார்க் ஷீட்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, செமஸ்டர் மார்க் ஷீட்டு அண்ட் கன்சாலிடேட் மார்க் ஷீட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக அப்லோட் பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி இந்த கேண்டிடேட்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. அதர் கேண்டிடேட் ஃபீல்டு ஆப்ரேஷன் இன்ஜினியர் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா 450 ப்ளஸ் ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராஜெக்ட் இன்ஜினியர் போஸ்டிங்க்கு பே பண்ணிங்கன்னா 400 ப்ளஸ் ஜிஎஸ்டி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் SBI பேங்க்கோட லிங்க்கில் தான் போய் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் 2 போஸ்டிங்க்குமே எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா தனித்தனியாக ஃபீஸ் அமௌண்ட் பே பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த 2 போஸ்டிங்க்குமே ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் அண்டு டெல்லி இந்த ஸ்டேட்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் எலிஜிபிளும் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.